அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்திய பங்குச்சந்தை கடந்த சில நாட்களாக உச்சபட்ச உயர்வை கண்டு வரும் வேளையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் எதிரொலி காரணமாக இன்று அதிகப்படியான சரிவை பதிவு செய்துள்ளது. காலை வர்த்தகம் துவங்கி 15 நிமிடத்தில் 6 லட்சம் கோடி அளவிலான சந்தை மதிப்பீட்டை இழந்தது. இதன் பின்பும் தொடர் சரிவு பாதையில் இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் மூலம் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக உலக சந்தைகளிலும் பெரும் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் வரும் சில நாட்களில் இந்திய பங்கு சந்தைகளின் சாதனை முன்னேற்றம் தடைபட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த சூழலில் ஈரான் இஸ்ரேல் மோதலால் ஏற்படும் விளைவுகளால் இந்திய பங்குச்சந்தைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கக்கூடும். இதனால் 14 இந்திய நிறுவனங்களை முதலீட்டாளர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். இதில் சில முன்னணி நிறுவனங்களான அதானி போர்ட்ஸ், சன் ஃபார்மா, லூபின், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற ஐடி நிறுவனங்கள் ஆகியவையும் அடங்கும். அதானி போர்ட்ஸ் நிறுவனம் இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா துறைமுகத்தை சொந்தமாக கொண்டுள்ளது. சன் ஃபார்மா நிறுவனம் டாரோ ஃபார்மா நிறுவனத்தில் பெரும்பான்மை பங்குகளை வைத்திருக்கிறது. இதேபோல் என்எம்டிசி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், விப்ரோ, டெக் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி ஆகிய நிறுவனங்களும் இஸ்ரேலில் முதலீடு செய்துள்ளன. மேலும் இன்றைய வர்த்தகத்தில் இந்த 14 பங்குகளில் பெரும்பாலானவை சரிவுடன் துவங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளவர்கள் தங்கள் நிலவரத்தை ஆய்வு செய்து பை ஆன் டிப்ஸ் என்ற அடிப்படையில் நீண்டகால கண்ணோட்டத்தில் வாங்கலாம். அல்லது கூடுதல் சரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத முதலீட்டாளர்கள் இப்பங்குகளை சரியான நேரத்தில் விற்பனை செய்யலாம். பங்குச்சந்தைகள் ஏற்கனவே உச்சபட்ச அளவில் வர்த்தகமாகி வருவதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்கின்றனர் சந்தை வல்லுநர்கள். இந்த மோதலின் பின்விளைவுகள் குறித்து முதலீட்டாளர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்தியாவின் முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி கடந்த சில நாட்களாக சாதனையான உயர்வை எட்டிய வேளையில் புதிய புவிசார் அரசியல் அதிகரிப்பு ஐடி, ஏற்றுமதி, ஃபார்மா, வங்கி மற்றும் பல துறைகளில் முதன்மையாக பாதிக்கலாம். ஈரான் இஸ்ரேல் மோதலால் தங்கம் விலை $50 முதல் $100 வரையில் சர்வதேச சந்தையில் அதிகரிக்கலாம். இதேபோல் கச்சா எண்ணெய் விலை $90 93 $95 உயரலாம். இவை அனைத்தும் நாட்டின் பணவீக்கத்தையும் வர்த்தக பற்றாக்குறையையும் பாதிக்கும் காரணிகளாக உள்ளது. அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.